ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரை கடையில் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பார்த்திங்கன்னா, பருப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிட்டேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு முடிஞ்சால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, ஆனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதிலே பூண்டு தட்டி போட்டுக்கலாம், நான் கடைசியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். வரமிளகா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா வரமிளகா காரம் பத்தாதுங்கிறனால கொஞ்சம் வரமிளகா தூள் போட்டிருக்கிறேனுங்க. அப்புறம் 4 குட்டியாக இருந்த ஒரு 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா உப்பு போட்டு வணக்கி விட்டுட்டேன். கல்லுப்பு வந்து தக்காளி வணங்குறதுக்காக போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க, பார்த்திங்கன்னா தெரியும், தோல் நீங்கிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, கீரையே சாப்பிடாதவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கீரை வேகிறதுக்காக 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டனுங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால அளவான தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா பருப்பும் கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டேன். உப்பு எனக்கு 2 கம்மியாக இருந்தது, அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தேவையான அளவு ஒரு 3 பல் பூண்டை வந்து தட்டி நசிச்சு போட்டிருக்கிறேனுங்க. இதுவும் போட்டு நான் இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்து வர்றப்ப பார்க்கலாங்க. இந்த அளவு கொதிச்சா போதும், ஏன்னா பருப்பு கீரை எல்லாம் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சமையல். பாலக்கீரை கடையல் ரெடி. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு, சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்கலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம். பேச்சுலர்லாம் சமைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு, தேங்க்ஸ். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், எல்லோரும் நல்லாயிருக்கும்.